இந்த 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொன்னா சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்றா. இந்த 60 என்பது கால அளவினை குறிக்கிறது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 60 செகண்ட் அப்படிங்கிறது தானே ஒரு நிமிடமாக இருக்கிறது. அதே மாதிரி 60 நிமிடம் என்பதுதான் ஒரு மணி நேரமாக இருக்கிறது. இந்த 60 என்கின்ற காலத்தினை நம்மால் மாற்றவே இயலவில்லையே. இந்த விம்சோத்தரி திசை என்றே பிரித்து வைத்திருப்பார்கள். ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 120 ஆண்டுகளை இந்த 9 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்திருப்பார்கள். இதுல ஒரு சைக்கிள் அப்படியே கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா? ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த 61வது வயதிற்குள்ளாக நுழையும் பொழுது அது புனர் ஜென்மமாகவே பார்க்கப்படுகிறது. மறுஜென்மம் எடுத்தது போல், இன்னொரு பிறவியை எடுத்தது போல் அந்த 61வது வயது என்பது துவங்குவதால் தான் அந்த நேரத்திலே அவசியம் ஒரு சாந்தியினை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த 60 மட்டும் இல்ல, 70 எதுக்காக பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 70 அப்படிங்கிறது பீமரத சாந்தின்னு சொல்லுவா. 69 வயது முடிந்து 70வது வயது துவங்குகிறது அல்லவா, அந்த நேரத்திலே பீமரத சாந்தி என்பதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறா. அதே மாதிரி 80ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இதனை சதாபிஷேகம் என்று சொல்வார்கள். சதாபிஷேகம் என்றும் சொல்வார்கள், சகஸ்ர சந்திர தரிசன சாந்தின்னு சொல்லுவா. அதாவது 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 80 வருடம் 8 மாதம் கழித்து ஒரு உத்தராயண காலத்திலே அந்த சகஸ்ர சந்திர தரிசன சாந்தியை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதனை கல்யாணம்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? மாங்கல்ய தாரணம் பண்றது, தாலி கட்டுறது தான் கல்யாணங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கல்யாணம்னு சொன்னா ஒரு மங்களகரமான விஷயம் என்று பொருள், அவ்வளவுதான். அந்த நேரத்திலே சாந்திகளை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். இந்த சாந்திகளை எல்லாம் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டுமா? இந்த 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் சார் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சாந்தின்னே எடுத்துக்கலாமே. அதாவது நீங்க எப்படி சொல்ற ஷஷ்டி அர்த்த பூர்த்தி சாந்தி, அதே மாதிரி பீம ரத சாந்தி, அதே மாதிரி சதாபிஷேக சாந்தின்னு சொல்றேன். இந்த சாந்திகளை அவசியம் செய்யத்தான் வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக செய்யத்தான் வேண்டும். செய்யாவிட்டால் ஏதேனும் தோஷம் வந்து சேருமா என்று சொல்வதை விட, அதனால ஒரு தோஷம் வந்துரும் சொல்றதை விட நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாம் இழந்து விடுவோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு 60ஆம் கல்யாணங்கிறது அந்த மனிதனுடைய தனிப்பட்ட ஆயுளை மட்டும் முன்னிறுத்தி அல்ல, அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லோருக்குமான சங்கல்பமாகத்தான் அந்த நேரத்திலே வைப்பார்கள். அவருடைய பிள்ளைகளாகட்டும், அவருடைய மருமகள்களாகட்டும், அவருடைய பேர பிள்ளைகளாகட்டும், அல்லது பெண்கள் மருமகள்கள் மற்றும் அவர்களுடைய சம்பந்திகள் அப்படின்லாம் இருப்பா இல்லையா, இவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்துத்தான்